மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மிக முக்கிய அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்றிருக்கிறது கட்சி தலைமை. தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்றது கட்சி தலைமை. அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகியதாக செய்திகள் வெளியான நிலையில் அவரது ராஜினாமாவை கட்சி தலைமை ஏற்றிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ் முத்து, மிக முக்கிய நகர்வு, அண்ணாமலையோட ராஜினாமாவை பாஜக ஏற்றிருக்கிறது. அடுத்தடுத்த அண்மை செய்தி என்ன? விக்னேஷ், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர், தற்போதைய ஏற்கனவே தேசிய செயற்குழு உறுப்பினர் என பல பொறுப்புகளை வகித்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை 2 நாட்களாக, கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக டெல்லியிலேயே முகாமிட்டு அடுத்து பாஜகனுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் அவரது அரசியல் ஆசனாக அறியப்பட்ட BL சந்தோஷ் உள்ளிட்ட முக்கிய நபர்களை சந்தித்து தன்னுடைய அரசியல் நகர்வுகள் சம்பந்தமாக ஆலோசனையை நடத்திய நிலையில் கட்சி தலைமையிடம் ஏற்கனவே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கிவிட்டதாக நாம் தெரிவித்திருந்தோம். அதனை உறுதி செய்யும் பொருட்டு அவருடைய ராஜினாமா முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் அதனை அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நேற்று தன்னுடைய சமூக வலைதளங்கள் வாயிலாக இன்று சரியாக 12 மணி அளவில் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கருத்து கேட்க இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். தன்னுடைய அரசியலில் அடுத்த நகர்வு தனி கட்சியா தனி இயக்கமா என்பதை நான் எனது ஆதரவாளர்களிடம் முழுமையாக கேட்டு, அதாவது கலந்துரையாடி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் என தெரிவித்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக அவர் தற்பொழுது டெல்லியிலேயே முகாமிட்டுள்ளார். பிரதமரை மட்டும் அவர் சந்திக்கவில்லை, அமித்ஷாவை ஏற்கனவே சந்தித்து விட்டார். பாஜகவுடைய மூத்த தலைவர்களை சந்தித்து தன்னுடைய அரசியல் விலகலுக்கான காரணங்கள் சம்பந்தமாக தெரிவித்தார். அதே நேரத்தில் பாஜகவில் தான் ஒதுக்கப்பட்டது, தனக்கு விதிக்கப்பட்ட அநீதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அறிக்கை வாயிலாகவும் நேரடியாக சமர்ப்பித்த நிலையில் அவரை சமாதானம் செய்ய தேசிய தலைமை தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொண்டது. அந்த சமாதானத்துக்கு பதில் முழுமையாக கிடைக்காத நிலையில் தான் அவருடைய ராஜினாமா தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலில் தமிழக பாஜகவில் இது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இது சம்பந்தமாக நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் தற்பொழுது கருத்து தெரிவிக்கவில்லை. தேசிய தலைமையிடமிருந்து இது சம்பந்தமாக யாரும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல் விடுக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலையின் ராஜினாமா தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதில் முரண்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தேசிய தலைமையுடன் நேரடியாக மோதல் ஏற்பட்டதில் அண்ணாமலையின் முக்கிய நகர்வாக பார்க்கப்பட்டது. கடந்த அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன், தான் கேட்ட தொகுதி கிடைக்கவில்லை, கூட்டணி உள்ளிட்ட அம்சங்களுக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்தார். தேர்தல் முடிந்த பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை, ஏன் கட்சி நிகழ்வுகளில் தான் தொடர்ச்சியாக கலந்து கொள்ளாமல் இருப்பது உள்ளிட்ட விஷயங்களுக்கு முழுமையாக விளக்கம் அளிப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 12 மணிக்கு இதற்கான முழுமையான விளக்கத்தை அண்ணாமலை யார் மீது குற்றம் சாட்ட இருக்கிறார், என்ன காரணத்துக்காக கட்சியில் இருந்து விலகி இருக்கிறார் என்பதற்கான தீர்வு இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்க இருக்கிறது. தற்பொழுது டெல்லி தலைமையை பொறுத்தளவு நயினா நாகேந்திரனை அவர் மாநில தலைவராக தொடர்வார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலையின் ராஜினாமா தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அடுத்த கட்ட நகர்வு பாஜகவின் பல்வேறு மாற்றங்களை தேசிய தலைமை மேற்கொள்வதற்கும் திட்டிருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக விக்னேஷ் முத்து, திங்கட்கிழமையிலிருந்தே அண்ணாமலை டெல்லியில முகாமிட்டிருக்கிறார். இந்த நிலையில அண்ணாமலையை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்ததா நம்ம தகவல்களை பார்த்தோம். அதன் பின்னணியில என்ன நடந்தது, ஏன் இந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது? அண்ணாமலையை பொறுத்தளவு தொடர்ச்சியாக, அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் ஏற்கனவே தெரிவித்தேன் இது போன்ற நிகழ்வு நடக்கும் என்று, அதனால்தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று மூத்த தலைவர்கள் பலரிடம் கருத்து தெரிவித்தார். திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார். யாரை சந்திக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள் என ஆராயப்பட்டது. அதாவது நேற்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை அலுவலகத்தில் தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து முதல் கட்டமாக தன்னுடைய ராஜினாமா, தன்னுடைய அதிருப்தி உள்ளிட்டவர்களை தொடர்ச்சியாக தெரிவித்தார். தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை BL சந்தோஷ், கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜகனுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளரிடம் தெரிவித்தார். அவரை சமாதானம் செய்வதற்காக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது. பாஜகனுடைய தற்போதைய தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு வேறு பதவி கொடுக்கப்பட்டு இவரை மாநில தலைவராக மீண்டும் கொண்டு வரலாமா, இல்லை என்றால் அண்ணாமலைக்கு மத்தியில் பொறுப்பு வழங்கப்படலாம் என பேசப்பட்டது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டு அமைச்சரவை மாற்றம் செய்யும் பொழுது 21ஆம் தேதிக்கு பிறகு மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்கிறது. அதில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்பட்டது. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தளவு தான் கட்சியில் சுதந்திரமாக செயல்படவில்லை, தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுக்கப்படவில்லை. அப்படி முடிவு எடுத்தால் மட்டுமே கட்சி தமிழகத்தை பொறுத்தளவு மிக தற்போதைய சூழலில் இளைஞர்களின் வாக்கு என்பது தமிழக பாஜக மிகவும் முக்கியமானது. அதனால் சில மாற்றங்களை கட்சியில் மேற்கொள்ள வேண்டும். எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத பட்சத்தில் கட்சியில் எப்படி தான் தொடர்ந்து பணியாற்ற முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிய நிலையில் அதற்கான அனைத்து முயற்சிகளும் நிதின் நபீனிடம் தோல்வியில் நிறைவடைந்தது. அமித்ஷாவை சந்திக்கும் பொழுதும்
சமாதானம் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில்தான் மாநிலங்களவை பட்டியலை பாஜக நேற்று வெளியிட்ட நிலையில் அதில் அண்ணாமலை உள்ளிட்டோர் பெயர் இடம்பெறலாம் என சொல்லப்பட்ட நிலையில் இடம்பெறவில்லை. அப்படி என்றால் சமாதான முயற்சிகள் முழுமையாக தோல்வியடைந்தது என்பது நேற்றே கிட்டத்தட்ட இறுதியாகிவிட்டது. அவர் ராஜினாமா கடிதத்தை ஏற்கனவே கொடுத்ததாக அவர் தரப்பிலிருந்தே சொல்லப்பட்டது. புதிய கட்சி தான் தொடங்குவது உறுதி என்றும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்தடுத்து அண்ணாமலை மட்டும் விலகவில்லை. பாஜகவினுடைய தமிழக பாஜகவின் முக்கிய முகங்கள் அனைத்தும் இன்றைய தினம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. தேசிய மாநில செயற்குழு உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இன்றைய தினம் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கட்சியிலிருந்து விலகுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அன்பு கூட்டம், அதே போன்று பாஜகவில் இருந்து விலகும் முக்கிய நிர்வாகிகள் அண்ணாமலையோடு கைகோர்த்து வரக்கூடிய நாட்களில் அரசியல் நகர்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள். விக்னேஷ், நிச்சயமா விக்னேஷ் முத்து, அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கலாம். 2020 IPS பதவியில இருந்த ஒருவர் மிகுந்த முக்கியத்துவத்தோடு அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மிகுந்த முக்கியத்துவத்தோடு தமிழக பாஜகக்குள்ள கொண்டு வரப்பட்டவர் தான் அண்ணாமலை. கடந்த 6 வருடமா அவர் தமிழக பாஜகல பயணிக்கிறாரு. அவருக்கான அதீத முக்கியத்துவம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டதை பார்த்தோம். கடந்த அதிமுக கூட்டணியில இருந்து அந்த விரிசல் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கலாமா? அண்ணாமலையே எது இந்த முடிவை நோக்கி நகர்த்தினது? அண்ணாமலையை பொறுத்தளவு 2020ஆம் ஆண்டு கட்சியில் இணையும் பொழுது கட்சியில் இணைந்த அடுத்த நாளே மாநில துணைத் தலைவர், யாருக்கும் பாஜகவில் வழங்கப்படாத ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டது. அவரை மாநில தலைவராக கொண்டு வருவதற்காகத்தான் மத்திய இணையமைச்சர் பதவி முன்னாள் மாநில தலைவர் எல் முருகனுக்கு வழங்கப்பட்டு உடனடியாக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டது. கட்சியில் அவர் இணையும் முன்பே பல்வேறு விதமான விஷயங்கள் பேசப்பட்டது. அந்த முரண்பாடு என்பது அதிமுக பாஜக கூட்டணி என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் வேண்டாம் என தொடர்ச்சியாக தவிர்த்து வந்தார். முன்னாள் முதலமைச்சர் குறித்து அவர் விமர்சனம் செய்தது மற்றும் ஊழல்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசும் பொழுது நாம் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தால் எப்படி நாம் அரசியலை மேற்கொள்ள முடியும், பல்வேறு விமர்சனங்களை எப்படி வைக்க முடியும் என்று தேசிய தலைமையிடம் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார். அந்த நிலைப்பாட்டை அவர் உறுதியாக இருந்துதான் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாஜக தனித்து பாமக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலை களம் கண்டது. தொகுதி வாரியாக வெற்றி பெறாவிட்டாலும் கணிசமான வாக்கு சதவீதத்தை அண்ணாமலை பெற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற, அதாவது 2026 சட்டமன்ற விக்னேஷ் முத்து, நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசியல்ல புதிய பயணத்தை அண்ணாமலை தொடங்க போகிறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.